வணக்கங்க, நான் லட்சுமி. நீ சமையலின் ரகசியத்தில் பார்க்க போகிறது புளிச்சக்கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. புளிச்சக்கீரை ஒரு கட்டு எடுத்துருக்குங்க. அதை நல்லா அலசி வச்சுருங்க. இப்போது அதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு 1/4 லிட்ரு 1/2 லிட்ரு ஊற்றுற அளவுக்கு ஊற்றிடுங்க. புளிச்சக்கீரை அதில் எடுத்து போட்டுடலாம். நான் ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்படி எடுத்து நீ கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அதை நல்லா வடிகட்டிடுங்க. ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு மறுபடியும் கொஞ்சம் பச்சை தண்ணியில் வடிகட்டிட்டிங்கன்னா அந்த புளிப்பு போய் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு, நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுங்க. வெந்தயம், மிளகாய் வந்து ஒரு 10-15 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கிள்ளி வச்சுருங்க. கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும். இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டால் இனிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாகவே இருக்கும். வேறு கல்லெண்ணெய் ஊற்றினா கூட அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் இருந்தால் போடலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க. கத்திரிக்காய் போட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக போதுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. நல்லா வதக்கிடணும். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வதக்கிடலாங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா வதங்கும். சட்டியில் கடையும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புளிச்சக்கீரை எடுத்து போட்டுடலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு இப்படி நல்லா கிளறி விட்ருங்க. ஏன்னா சட்டியில் செய்யும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அந்த கீரையை வெங்காயம்லாம் சேர்ந்து வேகிறதுக்கோசரம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்போ எடுத்து கடையிடலாங்க. இது கடையிறதுலாம் ரொம்ப சிரமம் இல்லைங்க. அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டே கடையிடலாம் மத்து வச்சு. ரொம்பவும் நைஸாக கடைய வேண்டாம். கொஞ்சம் அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.